ஓடி போயிட்டானே. அண்ணாச்சி, அந்த பையன் ரொம்ப வேகமான பையன். இந்நேரம் கல்யாணம் பண்ணி சோழிய முடிச்சிருப்பான். சும்மா இருக்கியா நீ? அந்த பொண்ணுக்காண்டி கல்யாணம் அந்த பாத்துனா இருப்பேன், கோர்ட்டுக்கு வச்சிருக்க மாட்டான். ஐயோ, உள்ளே இருந்திருக்கலாம் நீ. இவ்வளவு நாளா உள்ள இருந்தவனை வெளியே கொண்டு வர துப்புல வந்துட்டான். கோர்ட்ல கேஸ் போடுறான். ஏதாவது பேசுனா குத்தி கொலை பண்ணிடுவ ராஸ்கா. அவங்க 2 பேர் விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். வண்டியடா. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை. ஹாய்டா. ஹாய்டா. ஹாய். சேட்டா, ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடு. எப்படியோ நீ விரும்பின பொண்ண கல்யாணம் பண்ணிக்க உங்க மாமா மட்டும் இல்ல, எல்லாரையுமே சம்மதிக்க வச்சுட்ட. ஏண்டா, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல ஏன்டா இப்படி சோகமா இருக்க? ஹரிதாவுக்கு ஆக்சிடென்ட் நடக்க போகுது, சென்னைக்கு வர வேண்டாம்னு சொன்னேன். அவ அதை சீரியஸா எடுத்துக்கல. அவ மட்டும் இல்ல, நான் கூட சீரியஸா எடுத்துக்கலடா. இது கண்டிப்பா நடந்தே தீரும்னு நான் மட்டும் நம்புறேன். சரிடா, அது உன்னோட நம்பிக்கை, நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா நடக்க போறது எப்போ எங்க எப்படின்னு தெரியும் போது அது நடக்காம நிறுத்த முடியுமான்னு யோசி. இந்த கார் ஓனரோட அட்ரஸ் வேணும் சார். இந்த நம்பர் சரியா இல்லையே, யோசிச்சு சொல்லு. கண்டிப்பா இந்த நம்பர் தான் சார். இந்த நம்பரை இந்தியாவுல யாருக்கும் இது வரைக்கும் இஷ்யூ பண்ணவும் இல்ல, பண்ணவும் மாட்டாங்க. ஆனா சிட்டில ஓடிக்கிட்டு இருக்கே சார். அப்போ அது திருட்டு நம்பர் தான் இருக்கும். எப்படியாவது நீங்க தான் கண்டுபிடிக்கணும் சார். அது என் வேலை இல்ல, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. என்னடா சொல்றீங்க? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவன் இஷ்டத்துக்கு நம்பர் போடுறது எங்க இருக்கீங்க? முழிக்கிறத பொறுத்து இப்படிடா. காசுக்காக என்ன வேணா செய்ய மாட்டேன். டேய், புரியல. ஏம்பா, அவருடைய ஃபைனான்ஸ் கம்பெனில 65 கோடி சுற்றிட்டு எஸ்கேப் ஆயிட்டியாமே, நிஜமா சொல்லு. ஐயோ, 65 கோடிங்களா? ஐயா, நான் படிப்பறிவு இல்லாதவன் ஐயா. எனக்கு ஒரு சந்தேகத்தை தீக்கணும். கோடி பெருசா லட்சம் பெருசா? பாத்தீங்களா யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் எவ்வளவு அப்பாவியா இருக்காருன்னு. இவருக்கு படிக்க தெரியாது, சுருக்கமா சொன்னா கோடிக்கு எத்தனை சைபர்னோட தெரியாதுங்க யுவர் ஆனர். ஏங்க, நான் படிக்க தெரியாதவன் தான், ஆனா முட்டாள் கிடையாது. அதாவது கோடிக்கு 4 சைபர் தானே. ஐ அம் கரெக்ட்? ஐயா, இவனை நம்பாதீங்க. இவன் தசாவதார கில்லாடி, வேட்டக்காரன், அந்நியன், பில்லா, ரங்கா, பில்லா பார்ட் 2, சுரா, மருதநாயகம், பல்ராம் நாயுடு, இப்படி பல வேஷங்களை கட்டி எல்லா படத்துக்கும் நீங்க தான் ஃபைனான்ஸரா? ஐயோ, ஆனா எல்லா படம் நல்ல படமாச்சே. இவ்வளவு படத்துல நான் ஒரு படம் கூட பார்த்தது இல்ல, ஆனா ஒரே ஒரு படம் பார்த்திருக்கேன். நான் என்ன சார் பண்றது? திருட்டு வீச்சடில பாத்தங்க ஐயா. அந்த கடையும் கூட காட்டி கொடுத்துறாங்க ஐயா. என்ன விட்டுடுங்க ஐயா. என்னப்பா லியோனி, ஆடாமே அசியாமே உட்கார்ந்திருக்கியே, எதை நற்கிறியா? யாரங்க கொசடிக்கிறது? சாரி சார், கோர்ட் ஃபைல் எடுத்துட்டு வரதுக்கு பதிலா குக்கிங் ஃபைல் எடுத்துட்டேன். ஆனா அதுவும் 65 இதுவும் 65 தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். ஐயோ, அங்க என்னதான் நாகேந்திர சார், நீங்க பொறுமையா இருங்க. சூப்பர் வாய்ஸ் சார். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இவரு இந்த கோர்ட்டை கபடி கோர்ட்டா நினைச்சு கபடி விளையாண்டு இருக்காரு. இதை நீங்க அனுமதிக்க கூடாது யுவர் ஆனர். பாப்பா, லியோனிக்கு வாய் பேச முடியாது இல்லையா? பேச முடியாதனால நடக்கிறாரு. கோர்ட்டு நடக்கணும் இல்லையா? பணத்து திரும்பி கேட்டா வெட்டுவேன்னு மிரட்டானா? பல பேரு களத்தடுத்து கொண்டுட்டானா? ஐயா,
ஃபைனான்ஸ் கேஸ்னு கூட்டு வந்தாங்க. மர்டர் கேஸ் தூக்கி என் தலையில போடுறாங்க. என் மூஞ்சியை வேணா பாருங்க ஐயா. அடேங்கப்பா, அயோத்தியில பாம்பு வச்சது எவன் தானா? ஐயோ பாமா நானா? ஐயா நான் பாம்பே கூட பார்த்தது இல்லைங்கய்யா. மும்பை அட்டாக்கு பிளான் கொடுத்ததே இவன் தானா? இல்ல இல்ல. என்ன தூக்குல போடணுமா? வேண்டாம் ஐயா. எல்லா பேங்க்ல சேர்த்து வெறும் 400 கோடி ரூபாய் ஆட்டை போட்டது உண்மைதாங்க. அதுக்கு உண்டான தண்டனை என்னவோ கொடுங்க, ஏத்துக்கிறேன். அதுக்காக தீவிரவாதி நக்சலைட் பாம்புன்னு சொல்லாதீங்கய்யா. பாகிஸ்தான் பச்சையா சேப்பா கூட நான் பார்த்தது இல்லைங்கய்யா. ப்ளீஸ் ஐயா. குற்றவாளி தானாகவே தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் அதற்கு தக்க தண்டனையாக அவர் சொத்துக்களை ஜப்து செய்து குண்டல கேசுக்கு 65 கோடி வழங்குமாறு நான் உத்தரவிடுகிறேன். வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னது ஃபீஸா? வந்தோட தந்துடுறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். யோ வக்கீல், என்னையே உள்ள திரட்டியா? நான் உன்னை வச்சுக்கிறேன். டாய், நீ உள்ள போயிட்டு வந்தோன்னு உன் பொண்டாட்டியே உன்னை வச்சுக்க மாட்டான். ஏண்டா டே, ஊராங்காசு கொள்ளடிச்ச உன்னை உயிரோட கொளுத்திருக்கணும். போனா போதும் உள்ள தள்ளுறாங்க. யோ வக்கீல், நீ பேசுறியா? ஊமை இல்லையா? நான் ஊமைன்னு உங்ககிட்ட சொன்னேனா? வக்கீல் ஊமை இல்ல, வக்கீல் ஊமை இல்ல, வக்கீல் ஊமை இல்ல. தீர்ப்பு சொல்லியாச்சு, இனிமே எவனாலையும் மாத்த முடியாது. தூங்காம என்னடா பண்ற? உண்மையில ஆக்சிடென்ட் நடக்க போறது அக்டோபர் 2ஆம் தேதிடா. அதாவது நாளைக்கு. எல்லாமே முடிஞ்சு போச்சுடா. எனக்கும் என் ஒய்ஃப் செத்து போற மாதிரி நிறைய தடவை கனவு வந்திருக்கு. உண்மையாயிடாதான்னு நினைச்சேன். நடக்கல. உனக்கு இப்படி கனவு வந்ததும் தப்பு இல்ல. அதுல 1-2 உண்மையானதுலயும் தப்பு இல்ல. ஆனா அத்தனையும் உண்மையாயிடும் பயப்படுற பாத்தியா? அங்கதான் உனக்கு ப்ராப்ளம். நம்புறதுதான் உன் பலவீனையா. நம்பும் போது பயம் வரத்தான சார் செய்யும். அதையே நினைச்சுக்கிட்டு தப்பு பண்ற. எனக்கு புரியல சார். பிராங்கா சொல்றதா இருந்தா அந்த நினைப்பை விட்டுறணும். நினைக்காம விட்டா நடக்கிறது நடக்காம போயிடுமா சார்? நடக்குங்கிற பயம் போகும். ஹரி, சொல்லு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. உனக்குமா? இருக்காதா பின்ன? நாளைக்கு நடக்க போறது நினைச்சு நீயும் பயப்படுறியா? ஆமா ஹரி, குழந்தைங்க எதிர்காலமே இந்த ப்ரோக்ராம நம்பிதான் இருக்கு. ப்ரோக்ராம் எப்படி நடக்குமோன்னு பயமா இருக்கு. ஓ, ப்ரோக்ராம் பத்தியா? பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. நீ எது நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். சக்சஸ் ஆகும்னு நானும் நம்புறேன். ஆனா மனசெல்லாம் ஏனோ படபடப்பா இருக்கு ஹரி. இதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி ஆனதே இல்லை. நீ என் பக்கத்துல இருந்தா தைரியமா இருக்கும்னு தோணுது. ஹரி, ஹரி, கேக்குதா? வெளியே பாரு. எதுக்கு?
உன்னை நினைச்சேனோ இல்லையோ அடுத்த நொடியில என் முன்னாடி இருக்க. உனக்கு ஏதாவது மாய மந்திரம் தெரியுமா? உன் மேல இருக்கிற காதல் போதா? உன்னை பார்த்த உடனே எனக்கு இருந்த பயம், டென்ஷன் எல்லாம் போயிடுச்சு. You brought my wings back, Hari. This is the best moment in my life. I never forget it. நான் ஆசைப்பட்ட எல்லாமே எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு. எல்லாமே வா? ஆமா. வாழ்க்கையில ஆசைப்பட்ட எல்லாமே வா? ஆமா. குழந்தைங்களுக்கு நான் ஆசைப்பட்ட எதிர்காலம் கிடைக்க போகுது. அடுத்து இருக்கிறது நம்ம கல்யாணம். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா நம்ம குடும்பத்தோட சேர்ந்து அந்த பட்டிக்காட்டுல மடி நிறைய குழந்தைங்களை பெற்று அவங்களோட ஆடி பாடி சந்தோஷமா வாழணும். நீ ஆசைப்பட்டபடி நாளைக்கு ப்ரோக்ராம் நடந்துடும். நம்ம கல்யாணம் ஒரு நல்ல நாள் பார்த்து. அந்த நல்ல விஷயம் ஏன் இப்பவே நடக்க கூடாது? மிட் நைட்ல லேம்ப் போஸ்ட் கீழே உட்கார்ந்துட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கியா? ஐ அம் ரியலி சீரியஸ். உன்னை இப்பவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. என்ன பேசுற நீ? எதுக்கு திருட்டு கல்யாணம்? நமக்குன்னு பெரிய ஃபேமிலி இருக்குல்ல. அத்தை, மாமா, அப்பா, அம்மா, தாத்தா எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் முன்னாலேயும் மேல தாளத்தோட நம்ம கல்யாணம் நடக்கணுமே தவிர இப்படி இல்ல. நானும் நம்ம கல்யாணம் அப்படி நடக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா இப்பவே நடந்தா இன்னும் நல்லதுன்னு தோணுது. அப்படின்னா நாளைக்கு ஆக்சிடென்ட்ல நான் செத்து போயிடுவேன்னு நீ நம்புறதுனால நம்ம கல்யாணம் இப்பவே நடக்கணும். சரி, இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம். செத்து போயிடுவேன்னு நான் நம்பல. ஆனா நான் செத்து போயிடுவேன்னு நீ நம்பி கூட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றப்போ நீ என்ன எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு எனக்கு புரியுது. அதனாலதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். அது சரி, நம்ம கல்யாணம் எப்படி நடக்கும்? இந்த முழு நிலா சாட்சியா எங்க இருந்தாலும் நாம நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற அப்பா அம்மா சாட்சியா நம்மள சுத்தி பறக்கிற இந்த மின்மினி பூச்சிங்க ஆசீர்வதிக்க வீசுற காத்து மந்திரம் சொல்ல நீ நினைச்ச மாதிரியே நம்ம கல்யாணம் நடக்கும். இத்தனை நாளா நான் ரொம்ப துரதிருஷ்டசாலின்னு வேதனைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா